இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைலிங். ஸோ இதை வந்து நீங்க வந்து பண்ணணுமா, உங்களோட சேலரி ரேஞ்ச் வந்து என்னவா இருந்தா நீங்க வந்து பண்ணணும், இதை ஏன் நான் வந்து தனியா பண்ணிக்கூடாதா, சிஏ வச்சு தான் வந்து நான் பண்ணணுமா, அண்ட் தென் இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் வந்து உங்களுக்கு சுத்தி போயிட்டே இருக்கும். அண்ட் தென் என்னோட சேலரி இன்கம் வந்து இவ்வளவு இருக்கு, நான் வந்து இவ்வளவு வந்து ஸ்டாக்ல இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணி வச்சிருக்கேன், எனக்கு வந்து இவ்வளவு டிடக்ஷன் வந்து பண்ணிருக்காங்க, அதெல்லாம் வந்து ரீடம் பண்ணணும், அதெல்லாம் வந்து இங்க பாசிபிளா அப்படின்ற என்டையர் கொஸ்டின்ஸ்க்குமே இந்த வீடியோ வந்து ஆன்சர் வந்து தர போறோம். ஐடிஆர் ஃபைலிங்னா என்ன அப்படின்றதுல இருந்து நீங்க வந்து இப்போ ஐடிஆர் வந்து சூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா என்ன ஃபார்ம் வந்து சூஸ் பண்ணணும், அண்ட் தென் ஓல்ட் டேக்ஸ் ரெஜிமே போலாமா, நியூ டேக்ஸ் ரெஜிமே போலாமா, யாருக்கு எது வந்து பெஸ்டா இருக்கும் அப்படின்ற மொத்த டீடைலும் வந்து இந்த வீடியோ வந்து பார்க்கலாம். ஸோ வீடியோவில் போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை வந்து டிஸ்க்ளோஸ் வந்து பண்ணிடலாம். இது எல்லா நியூஸஸுமே வந்து மின்ட் அண்ட் தென் எக்கனாமிக் டைம்ஸ் ஆர்டிகல்ல இருக்கிற நியூஸஸ் தான் வந்து நம்ம கேதர் பண்ணி ஒரு கம்பைலேஷனா வந்து கொடுக்க போறோம். ஏன் அப்படின்னா இங்க நீங்க மின்ட் அண்ட் தென் எக்கனாமிக் டைம்ஸ் ஆர்டிகல் உள்ள போனீங்க அப்படின்னா பர்சனல் ஃபினான்ஸ் சொல்லிட்டு ஒரு செக்ஷன் இருக்கும். அதுல இப்போ வந்து ஃபுல்லாவே இந்த ஐடிஆர் ஃபைலிங் பத்தி தான் போட்டுக்கிட்டே இருக்காங்க. சரியா இந்த ஐடிஆர் ஃபைலிங் பத்தியே போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணலாம். நிறைய பேர் அந்த ஐடிஆர் ஃபைலிங் வந்து பண்ணாம இருப்பாங்க. பண்றவங்களுக்கு என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் வந்து இருக்க போகுது அப்படின்றதெல்லாம் வந்து இந்த வீடியோல வந்து சொல்லலாம். பண்ணாம இருந்தா பெனல்டிஸ் எல்லாம் வந்து வரும்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியும். ஒருவேளை பண்ணோம்னா என்ன மாதிரியான பிளஸ் எல்லாம் வந்து இருக்கும். தென் நீங்க ஒரு 3 LP தான் வாங்குறீங்க, உங்களுக்கு வந்து எந்த டிரெக்ஷனுமே கிடையாது. பட் ஆனால் நீங்க ஃபைல் பண்ணி வச்சுட்டா எந்த அளவுக்கு நல்லது அப்படின்லாம் இந்த வீடியோட எண்ட்ல வந்து உங்களுக்கு புரிய வரும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பேசிக்ல இருந்து போயிடலாம். ஐடிஆர் ஃபைலிங்னா என்ன அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஐடிஆர் ஃபைலிங்னா இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைலிங். ஸோ இதை வந்து நம்ம இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து நம்ம வந்து பண்ணுவோம். அதாவது நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு வந்து நம்ம எவ்வளவு வந்து ஏர்ன் பண்றோம் அப்படின்றத வந்து சொல்றதுக்கான ஒரு விஷயமா இருக்கு. அண்ட் தென் நம்ம கிட்ட என்னென்ன டிரெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து அவங்க பண்ணிருக்காங்க. ஸோ ஒரு வருஷமும் நம்ம எவ்வளவு சம்பாரிச்சோம் அப்படின்றத வந்து டிக்ளேர் பண்ணுவோம். அண்ட் தென் எவ்வளவு வந்து நம்ம கிட்ட இருந்து டிடெக்ட் பண்ணாங்க அப்படின்றதையும் வந்து நம்ம டிக்ளேர் பண்ணுவோம். அண்ட் தென் நம்ம எவ்வளவு வந்து நம்ம பேட் பண்ணிருக்கோம் அப்படின்றது டிக்ளேர் பண்ணுவோம். அண்ட் தென் நம்ம எவ்வளவு கிளைம் பண்ணிக்க போறோம் அப்படின்றதும் வந்து இந்த 1 இயருக்கு வந்து நம்ம ஐடிஆர் ஃபைலிங் பண்ணும்போது நமக்கு வந்து தெரிய வந்துடும். ஸோ சிம்பிளான ஒரு விஷயம் தாங்க. நீங்க பர் இயருக்கு வந்து எவ்வளவு நீங்க சம்பாதிக்கிறீங்கன்றத வந்து கவர்மெண்ட் கிட்ட வந்து நீங்க பதிவு பண்றீங்க. உங்களுக்கு வந்து டிடிஎஸ் எல்லாம் வந்து பிடிச்சிருந்தாங்க அப்படின்னா அது எல்லாத்தையும் நீங்க வந்து கிளைம் பண்ணி வைக்கிறதுக்கான ஒரு ப்ரொசீஜரா இது வந்து ஃபாலோ பண்ணிப்பாங்க. அண்ட் தென் உங்களுக்கு வந்து நிறைய டாக்ஸஸ் வந்து பிடிச்சிருப்பாங்க. அது எதெல்லாம் வந்து ரிடம்ஷன் வந்து பண்ணிக்க முடியுமோ அது எல்லாமே இந்த ஐடிஆர் ஃபைலிங் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிடைச்சிரும். ஸோ சிம்பிள் கான்செப்ட் தான். ஐடிஆர் ஃபைலிங் இம்பார்ட்டன்டா அப்படின்ற கொஸ்டின் வந்து எல்லாருக்கும் வரும். ஸோ அது இம்பார்ட்டன்டா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் தான். நீங்க ஒரு வேளை இதை பண்ணாம விட்டுட்டீங்க அப்படின்னா நீங்க எப்படி இங்க எலக்ட்ரிசிட்டி பில்லோ இல்ல கிரெடிட் கார்டு பில்லோ கட்டாம இருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி டியூ விழுந்து எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் எல்லாம் போட்டு உங்ககிட்ட வந்து பெனால்டிஸ் வந்து ஃபைன் பண்ணி எடுத்துட்டு போறாங்களோ சேம் வந்து இங்கேயுமே வந்து உங்களுக்கு வந்து ஃபைன் பண்ணி எடுத்துட்டு போயிடுவாங்க. பெனால்டிஸ் வந்து நீங்க கட்ட வேண்டியதா இருக்கும் டெட்லைனுக்குள்ள கட்டி முடிக்கல அப்படின்னும் போது. அண்ட் தென் நீங்க ஐடிஆர் ஃபைலிங் நீங்க பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லோன்ஸ் எடுக்கும் போதோ இல்ல நீங்க அப்படின்னா ஃபியூச்சர்ல வந்து ஃபாரின் போற பிளான் வச்சிருக்கீங்க அப்படின்னா இப்பத்துல இருந்தே உங்களோட சோர்ஸ் ஆஃப் இன்கம் வந்து நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிப்பீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து லோன்ஸ் கிடைக்கிறது அண்ட் தென் நீங்க விசா ப்ராசஸ்க்காக அப்ளை பண்றீங்கன்னா அதெல்லாம் ஈஸியா ப்ரொசீட் ஆகுது. இந்த மாதிரி நிறைய பிளஸ் பாயிண்ட்ஸ் வந்து இருக்கு. நீங்க 3 LPக்கு மேல போறீங்க அப்படின்னாலே எனக்கு தெரிஞ்சு நீங்க வந்து பண்ணிக்கலாம். ஸோ அதெல்லாம் வந்து ஃபர்தரா டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஐடிஆர் ஃபைலிங் இம்பார்ட்டன்ட்னா கண்டிப்பா இம்பார்ட்டன்ட் தான், எல்லாரும் பண்ணியே ஆகணும். ஐடிஆர் ஃபைலிங் பண்ண போறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் வந்து நம்ம கையில வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஃபார்ம் 16 வந்து நம்ம கையில இருக்கணும். ஃபார்ம் 16 என்ன அப்படின்னா நம்மளோட எம்ப்ளாயர், அதாவது நமக்கு யார் வேலை தராங்களோ அவங்க வந்து ஒரு சேலரி ரிசிப்ட் மாதிரி கொடுப்பாங்க. ஸோ அதுதான் அந்த ஃபார்ம் 16. ஸோ அதை வந்து நம்ம கையில இருக்கணும். பேன் கார்டும் ஆதார் கார்டும் லிங்க்டா இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கணும். அது ரெண்டும் வந்து நமக்கு தேவைப்படுது. இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரூஃப்லாம் வந்து அடுத்ததா கேட்பாங்க. லைக் வந்து நீங்க எல்ஐசி போட்டிருக்கீங்க இல்ல பிபிஎஃப் வந்து இருக்கு, அதாவது இந்த ப்ராவிடென்ட் ஃபண்ட் வந்து உங்களுக்கு வந்து இருக்கு, அப்படி இல்லைன்னா இந்த இஎல்எஸ்எஸ் அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இந்த மாதிரி நீங்க என்னெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிருக்கீங்களோ அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே தேவைப்படும். அண்ட் தென் நீங்க ஹோம் லோன் என்ன கட்டுறீங்க அப்படின்னா ஹோம் லோனுக்கான இன்ட்ரெஸ்ட் சர்டிபிகேட் வந்து தேவைப்படும். இன்சூரன்ஸ் பிரீமியம் நீங்க வந்து கட்டுறீங்க அப்படின்னா அதோட ரிசிப்ட்ஸ் வந்து இருந்தா இன்னும் பெட்டரா வந்து இருக்கும். அண்ட் தென் உங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட் வந்து உங்ககிட்ட இருக்கணும். ஸோ இது எல்லாமே இருந்தா மட்டும் போதும் பேசிக் லெவல்ல. அண்ட் தென் உங்களோட ரெஜிஸ்டர்டு மொபைல் நம்பர், இது பேன் கார்டு ஆதார் கார்டு எல்லாத்துக்குமே வந்து ரெஜிஸ்டர்டு மொபைல் நம்பர் உங்களோட மொபைல் நம்பரா இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணீங்க. அண்ட் தென் எல்லாம் கரெக்டா லிங்க்ட்ல இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கங்க. ஸோ இது எல்லாமே இருந்தாலே போதும் பேசிக்கா நீங்க ஸ்டார்ட் பண்றதுக்கு. நீங்க வந்து ஃபைலிங் வந்து பண்ண ஆரம்பிச்சிடலாம். அண்ட் தென் நீங்க ஃபைலிங் பண்ணிட்டு அப்புறம் சப்மிட் கொடுத்துட்டு அப்புறமா ஒரு விஷயத்தை நோட்டீஸ் பண்ணோம். வெரிஃபிகேஷன் சொல்லிட்டு ஒன்று இருக்கு. ஸோ அந்த வெரிஃபிகேஷன் ப்ராசஸ்லாம் முடியுதான்னு பாருங்க. வெறும் சப்மிட் பண்ணிட்டு விட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து ஃபைலிங் பண்ணிட்டதா அர்த்தம் கிடையாது. சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் வெரிஃபிகேஷன் வந்து முடிக்கணும் 30 நாளைக்குள்ள. அப்படி இல்லை அப்படின்னா நீங்க இன்கம் டேக்ஸ் ஃபைலிங் வந்து பண்ணல அப்படின்ற மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவாங்க. ஸோ அதையும் வந்து நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. அது சிம்பிள் தான். உங்களுக்கு வந்து இந்த ஆதார் ஓடிபி இல்லை அப்படின்னா நெட் பேங்கிங் மூலமா அந்த ஓடிபிஸ் வச்சு வந்து அதை முடிச்சிருவாங்க. ஸோ வெரிஃபிகேஷனை கரெக்டாக முடிச்சிருங்க சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம். சரி, இப்போ அடுத்த கொஸ்டின் வருவோம். யாரெல்லாம் இந்த ஐடிஆர் ஃபைலிங்கை கண்டிப்பா பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கா எக்ஸம்ஷன்ஸ்லாம் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து யாரெல்லாம் பண்ணியே ஆகணும் அப்படின்றத பார்க்கலாம். நீங்க வந்து இந்த டாக்ஸ் எக்ஸம்ஷன் லிமிட்டுக்கு மேல இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து ஐடிஆர் ஃபைலிங் பண்ணி தான் ஆகணும். லைக் வந்து இப்போ நியூ ரெஜிமேல வந்து 12 lakh per annum வந்து வச்சிருந்தாங்களா, ஸோ அந்த மாதிரி தான். ஸோ அதுக்கு மேல வரீங்க அப்படின்னா நீங்க வந்து இன்கம் டாக்ஸ் ஃபைலிங் பண்ணி தான் ஆகணும். உங்களோட அசெட்ஸ் வந்து இந்தியாலயோ இல்லை அப்படின்னா அப்ராட்லயோ இருக்கு அப்படின்னா நீங்களும் பண்ணியே ஆகணும். ஸோ என்ஆர்ஐஸ்க்கு இது வந்து மெயின் தான். நீங்க ஷேர்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இல்லை அப்படின்னா இஎஸ்ஓபிஸா நீங்க வச்சிருக்கீங்க, அதாவது இந்த எம்ப்ளாயி ஸ்டாக் ஆப்ஷன்ஸா நீங்க வந்து வச்சிருக்கீங்க. அண்ட் தென் இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸ் எதனா நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னாலும் நீங்களும் பண்ணியே ஆகணும். உங்களோட பேங்க் டெபாசிட் வந்து 50 லட்சத்துக்கு மேல கிராஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க பண்ணியே ஆகணும். உங்களோட பேங்க் அக்கௌண்ட் பேலன்ஸ் வந்து 1 lakh மேல தாண்டிடுச்சுன்னா நீங்க பண்ணி ஆகணும். பேங்க் டெபாசிட்ஸ் வந்து வேற, பேங்க் அக்கௌண்ட் பேலன்ஸ்ன்றது வேற. ஸோ பேங்க் அக்கௌண்ட் பேலன்ஸ் போது உங்க அக்கௌண்ட்ல வந்து போற அமௌண்ட் தான்
ஸோ அது வந்து 1 crore மேல இருந்தாலும் நீங்க பண்ணி ஆகணும். ஆனுவல் எலக்ட்ரிசிட்டி பில் வந்து நீங்க 1 lakh மேல கட்டுறீங்க அப்படின்னா நீங்களும் வந்து பண்ணி ஆகணும். அண்ட் தென் நீங்க டூரிசம் வந்து அதிகமா போறீங்க அப்படின்னும் போது 2 லட்சத்துக்கு மேல ஸ்பெண்ட் பண்றீங்க அப்படின்னா நீங்களும் வந்து இன்கம் டாக்ஸ் ஃபைலிங் வந்து பண்ணி ஆகணும். நீங்க ஒரு சின்னதா பிசினஸ் ரன் பண்றீங்க, ஒரு 60 லட்ச ரூபா வந்து டர்ன் ஓவர் பண்றீங்க அப்படின்னும் போது நீங்களும் வந்து கண்டிப்பா பே பண்ணி ஆகணும். ஈவன் அதுல வந்து ப்ராஃபிட் வந்து ஒரு 5 லட்ச ரூபா தான் வருது அப்படின்னா கூட நீங்க 60 லட்சத்தை தொட்டுறீங்கன்னும் போது நீங்க வந்து இன்கம் டாக்ஸ் ஃபைலிங் வந்து பண்ணி ஆகணும். ஸோ இப்போ நம்ம இந்த 50 லட்சம் 1 கோடி எல்லாம் பார்த்தது இதெல்லாம் யாருக்கு வந்து ப்ரோ சம்பளம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைப்பீங்க. நம்ம ஊர்ல இப்போ சின்னதா பொட்டி கடை இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அவங்க வந்து ஒரு 50 லட்ச ரூபா பிசினஸ் வந்து கண்டிப்பா நடக்கும். ஸோ அந்த அமௌண்ட் வந்து இவங்க யாரும் தனி பேங்க் அக்கௌண்ட் வந்து மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. மேக்ஸிமம் யாரும் தனி பேங்க் அக்கௌண்ட்டா மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. ஃபுல்லாவே இண்டிவிஜுவல் அக்கௌண்ட்ல தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது இவங்களோட பேன், ஆதார் இது எல்லாமே வந்து கம்பைன் ஆயிருக்கும். இதுவே அவங்க பிசினஸ் பண்ணாங்க அப்படின்னா பிசினஸ் பேனே தனியா வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அது கூட வந்து லிங்க் ஆகும். அந்த நீங்க பேங்க் அக்கௌண்ட்டோ கரண்ட் அக்கௌண்ட்லாம் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அது வேற மாதிரி ஆக்ட் ஆகும். பட் யாரும் அதெல்லாம் வந்து பண்ண மாட்டாங்க. நம்ம எவ்வளவு யூபிஐ வந்து பண்றோம், எவ்வளவு வந்து 10 ரூபாய் 20 ரூபாய்க்குலாம் நம்ம வந்து யூபிஐ வந்து பே பண்றோம் சின்ன சின்ன கடைகள்ல. ஸோ அதுல நிறைய பேர் வந்து மேக்ஸிமம் டர்ன் ஓவர் வந்து 60 lakhs வந்து ரீச் ஓவர் பண்ணிடுவாங்க. ஸோ அவங்க வந்து இந்த இன்கம் டாக்ஸ் ஃபைலிங் பண்ணிக்கிறதுன்றது ரொம்ப நல்லது. நல்லதுன்றதை தாண்டி கண்டிப்பா பண்ணி வச்சுக்கணும் அப்படின்றது வந்து ஃபேக்டா இருக்கு. இதுக்கான டெட்லைன் என்னவா இருக்கு அப்படின்னா ஜூலை 31 தான் வந்து ஃபர்ஸ்ட் டெட்லைன் வந்து வச்சிருந்தாங்க. ஸோ இந்த ஜூலை 31 அன்னைக்கே நம்ம வந்து இந்த ஐடிஆர் ஃபைலிங் வந்து நம்ம பண்ணியிருக்கணும். பட் அங்க மிஸ் பண்ணவங்களுக்கு வந்து எக்ஸ்டெண்டடா வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா செப்டம்பர் 15 2025 வரைக்கும் வச்சிருக்காங்க. ஸோ அடுத்த மந்த் 15 வரைக்கும் வந்து எக்ஸ்டெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் இன்னொரு டெட்லைனும் வந்து கொடுத்துருக்காங்க, எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. அதாவது இந்த டிசம்பர் 31 வந்து நீங்க பண்ணா போதும் அப்படின்னா இந்த இயரோட இன்கம் டாக்ஸ் ஃபைலிங்க இந்த இயர் எண்டுக்குள்ள நீங்க வந்து பண்ணிக்கிட்டா போதும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பட் என்ன கேட்டீங்க அப்படின்னா இந்த செப்டம்பர் 15 வந்து நீங்க பண்ணிக்கங்க. ஏன் அப்படின்னா அப்பதான் என்ன மிஸ்டேக்ஸ் நடக்குது, இல்லை உங்களோட ப்ராசஸ் வந்து ஸ்லோ ஆகுது அப்படின்னும் போது நீங்க பெனால்டிஸ் இல்லாம வந்து டிசம்பர் 31 வந்து முடிச்சுக்க முடியும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு செப்டம்பர் 15 வந்து ஃபோக்கஸ் பண்ணி உங்களோட ஐடிஆர் ஃபைலிங் வந்து முடிச்சுக்கோங்க. டெட்லைன் வந்து நீங்க மிஸ் பண்றீங்கன்னும் போது பெனால்டிஸ் வந்து உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும்னு சொன்னால இது எவ்வளவு ஆகும் அப்படின்றது வந்து சிம்பிளா வந்து பார்க்கலாம். நீங்க 5 லட்ச ரூபாய்க்கு மேல வந்து ஏர்ன் பண்றீங்க, இல்ல 5 லட்ச ரூபாய்க்கு கீழே வந்து ஏர்ன் பண்றீங்க அப்படின்னும் போது இந்த 2 சினாரியோ வந்து வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து 5 லட்ச ரூபாய்க்கு மேல ஏர்ன் பண்றீங்க அப்படின்னா 5000 வந்து பெனால்ட்டி பிடிப்பாங்க. இது எல்லாமே இந்த டெட்லைனுக்குள்ள நீங்க கட்டாம இருந்தீங்க அப்படின்னும் போது, இல்ல நான் வந்து 5 லட்ச ரூபா தான் சம்பாதிக்கிறேன், இல்ல 5 லட்ச ரூபாய்க்கு கம்மியா தான் வந்து சம்பாதிக்கிறேன் போது உங்களுக்கு வந்து 1000 வந்து பெனால்டிஸ் வந்து பிடிப்பாங்க. ஸோ இது வந்து இப்ப இருக்க கேஸ் சினாரியோ வந்து இருக்கு. அண்ட் தென் நீங்க மேலும் மேலும் டிலே பண்ண என்ன ஆகும் அப்படின்னா உங்களோட இந்த டாக்ஸ் டிடக்ஷன்லாம் வந்து நீங்க கிளைம் பண்றது வந்து கிடைக்காம வந்து போறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. அண்ட் தென் உங்களுக்கு ஐடி நோட்டீஸ் வரதுக்கான சான்சஸும் வந்து இருக்கு. இப்ப எந்த ஐடிஆர் ஃபார்ம் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஐடிஆர் 1, ஐடிஆர் 2, ஐடிஆர் 3, ஐடிஆர் 4 4 ஃபார்ம் வந்து இருக்கு. இல்ல ஃபர்ஸ்ட் வந்து ஐடிஆர் 1 ஃபார்ம் வந்து யாருக்கு சூஸபிளா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சேலரி இருக்கு, ஓன் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி வந்து இருக்கு, அண்ட் தென் அதர் சோர்சஸும் வந்து கூட ஆட் ஆனா வந்து இருக்கு. லைக் வந்து இன்ட்ரெஸ்ட் இன்கம்லாம் வந்து உங்களுக்கு வருது, பாண்ட் இன்ட்ரெஸ்டோ இல்ல அப்படின்னா ஹவுஸ் ஹோல்டுனா ப்ராப்பர்ட்டி அதெல்லாம் ரெண்டிங் பண்ணிருக்காங்க, அந்த இன்கம் வருது அப்படின்னும் போது இவங்க வந்து ஐடிஆர் 1 ஃபார்ம் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் அடுத்த ஃபார்ம் வந்து ஐடிஆர் 2 ஃபார்ம். ஸோ இதுல வந்து யார் யாரெல்லாம் வந்து பெஸ்டா இருக்கும் அப்படின்னா நீங்க வந்து இண்டிவிஜுவலா இருக்கீங்க, இல்ல அப்படின்னா நீங்க வந்து இந்து அன்டிவைடட் ஃபேமிலிக்குள்ள வரீங்க, அதாவது HUFs சொல்லுவாங்க. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மைண்ட்ல ஞாபகம் வச்சுங்க, HUFs அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த இந்து அன்டிவைடட் ஃபேமிலிக்குள்ள வரீங்க, இல்ல அப்படின்னா நீங்க வந்து ஒரு இண்டிவிஜுவலா இருக்கீங்க, உங்ககிட்ட வந்து பிசினஸ் எதுவும் கிடையாது, பிசினஸா நீங்க வந்து எந்த இன்கமும் வந்து ஜென்ரேட் பண்ணல, ஆனா மல்டிபிள் ஹவுசஸ் வந்து வச்சிருக்கீங்க, கேபிட்டல் கெயின்ஸ் வந்து உங்களுக்கு வருது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்க ஷேர் மார்க்கெட்டோ இல்ல அப்படின்னா டெப்ட் மார்க்கெட்டோ நீங்க வந்து யூஸ் பண்றீங்க அப்படின்னும் போது நீங்க வந்து இந்த ஐடிஆர் ஃபார்ம் வந்து சூஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். உங்ககிட்ட எந்த பிசினஸும் ரன் பண்ணல, நீங்க இண்டிவிஜுவலா இருக்கீங்க, அண்ட் தென் உங்களுக்கு அதர் சோர்ஸ் ஆஃப் இன்கம் வருதுன்னும் போது, அதாவது இங்க வந்து பிசினஸ் இல்லாம அதர் சோர்ஸ் ஆஃப் இன்கம் வருது அப்படின்னா ஐடிஆர் ஃபார்ம் 2 வந்து போய்க்கலாம். ஃபார்ம் 1ன்றது வந்து வெறும் சேலரி வருது, அண்ட் தென் அதர் இன்ட்ரெஸ்ட் இன்கம் லைக் வந்து பேங்க் இன்ட்ரெஸ்ட் இன்கம் மட்டும் வருதுன்னும் போது அவங்க வந்து ஐடிஆர் ஃபார்ம் 1. ஐடிஆர் ஃபார்ம் 3 வந்து இண்டிவிஜுவலோ இல்ல அப்படின்னா HUFஸோ அவங்க வந்து ஏதோ ஒரு ப்ரொஃபஷனலி பிசினஸ் வந்து ரன் பண்றாங்க, அதுல இருந்து இன்கம் ஏர்ன் பண்றாங்க அப்படின்னும் போது அவங்க ஐடிஆர் ஃபார்ம் 3 வந்து போய்க்கலாம். ஸோ ஒரு பிசினஸ் இன்கம் ப்ரொஃபஷனல் இன்கம் வருது அப்படின்னும் போது ஐடிஆர் ஃபார்ம் 3 வந்து இருக்கு. ஐடிஆர் 4 வந்து ஸ்மால் பிசினஸ் யார் யாரெல்லாம் ரன் பண்றாங்க, லைக் வந்து ஸ்மால் ஷாப்ஸ் எல்லாம் யார் யாரெல்லாம் ரன் பண்றாங்களோ அண்ட் தென் எதனா சர்டன் ஸ்கீம்ஸ்குள்ள வராங்க அப்படின்னும் போது அவங்க வந்து ஐடிஆர் ஃபார்ம் 4 வந்து போய்க்கலாம். ஸோ இந்த 4 ஃபார்ம்ல யார் யாருக்கு எது பெஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அண்ட் தென் அடுத்த செக்மெண்ட் உள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஐடிஆர் ஃபைலிங் பண்ண வரவங்க எப்படி வந்து இங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து பண்ணுவாங்க, லைக் வந்து சிஏ பண்ணாலும் சரி நீங்க பண்ணாலும் சரி என்ன மாதிரியான ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப கஷ்டமும் கிடையாது, ஈஸியும் கிடையாது. பட் இது டிபெண்ட்ஸ் அப்பான் நீங்க எப்படி வந்து இதை சூஸ் பண்ணி எடுத்துட்டு போறீங்க, அண்ட் தென் எப்படி வந்து உங்களால ஃபைல் பண்ண முடியுது அப்படின்றத பொறுத்து சினாரியோஸ் வந்து மாறும். சரி, ஓகே, இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த இன்கம் டாக்ஸுக்கான ஃபைலிங் போர்ட்டல் வந்து இருக்கு. ஸோ இது வந்து நம்ம இன்கம் டாக்ஸ் போர்ட்டல் கவர்மெண்ட் தான் வந்து இருக்கு. ஸோ அது உள்ள வந்து போயிடணும். அதுல நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜா வந்து இந்த பேன் கார்டு ஆதார் கார்டு லிங்க் பண்ணிருக்கோம். ஸோ இந்த டீடைல்ஸ் தான் வந்து கொடுக்கணும். அண்ட் தென் எல்லா டாக்குமெண்ட்ஸுமே நமக்கு வந்து தேவை. நீங்க சிஏ கிட்ட நீங்க போய் கொடுத்தா கூட உங்ககிட்ட எல்லா டாக்குமெண்ட்ஸுமே வந்து கேட்பாங்க. லைக் வந்து எல்லா டாக்குமெண்ட்ஸும் போது உங்களோட ஹோம் லோன் இன்ட்ரெஸ்ட் சர்டிஃபிகேட்லாம் நம்ம வந்து பார்த்தோம்ல. ஸோ ஃபர்ஸ்ட்ல வந்து என்னென்னலாம் இருக்கணும்னு சொல்லிட்டு ஸோ அது எல்லாமே இருக்குதான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லா டாக்குமெண்ட்ஸுமே உங்களுக்கு வந்து தேவை. நீங்க வந்து இப்போ ஷேர்ஸ் வாங்குறீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட்டும் வந்து தேவை, மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட சர்டிஃபிகேட்டும் தேவை, அண்ட் தென் உங்களுக்கு வந்து பாண்ட்ஸ்ல இருந்து இன்ட்ரெஸ்ட் வருதுன்னா அந்த சர்டிஃபிகேட்டும் வந்து தேவை, இல்ல உங்களோட ஹவுஸ் ஹோல்டு இன்கம் போதுன்னா அந்த சர்டிஃபிகேட்டும் வந்து தேவை, அண்ட் நீங்க இன்சூரன்ஸ் பிரீமியம் வேணா கட்டுறீங்கன்னா அதோட சர்டிஃபிகேட் இருந்தாலும் பெட்டர் தான். ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து இருக்கு. ஸோ அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே உங்களோட சிஏ வந்து கேட்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க வந்து கொடுங்க. இல்லை நீங்க இண்டிவிஜுவலா பண்ண போறீங்க அப்படின்னா
நீங்க தான் இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்க கலெக்ட் பண்ணி வச்சுக்கணும். அடுத்த ஸ்டெப்பா இருக்கிறது வந்து நம்ம ஃபார்ம் 26AS வந்து நம்ம டவுன்லோட் பண்ணோம். இல்ல அப்படின்னா அது வந்து AIS சொல்லுவாங்க. இந்த ஃபார்ம் வந்து டவுன்லோட் பண்ணோம். இது என்ன அப்படின்னா சிம்பிளா வந்து நம்ம கவர்மெண்ட் கிட்ட ஒரு பாஸ்புக் வச்சுக்கிற மாதிரி. கவர்மெண்ட் கிட்ட நான் என்னென்ன சேலரி வாங்கியிருக்கேன் 1 இயர்ல இருந்து இப்போ வரைக்கும் என்னென்ன சேலரி என்னென்ன இன்கம் வந்து நான் வந்து வாங்கியிருக்கேன் அப்படின்றது வந்து ஒரு பேங்க் பாஸ்புக்கா இருந்தா நம்ம கொடுத்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஃபார்ம் தான் இது. அதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கணும். அண்ட் தென் நம்ம கொடுத்துருக்க ஓன் ரெக்கார்ட்ஸ் லைக் வந்து சேலரியோ இல்ல அப்படின்னா ரெசிப்ட்ஸ் என்ன கொடுத்துருப்போம்ல, அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாமே கரெக்டா மேட்ச் ஆகுதா இருக்க டீடைல்ஸ் கூட அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கணும். அடுத்து வந்து ஐடிஆர் ஃபார்ம் கரெக்டா சூஸ் பண்றது. சோ அது எப்படி சூஸ் பண்றதுன்னு சொல்லி பார்த்தோம். சோ கரெக்டான ஐடிஆர் ஃபார்ம் சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்மளோட இன்கம் அண்ட் தென் டிடக்ஷன் டீடைல்ஸ்லாம் நம்ம தான் மேனுவலா என்டர் பண்ணணும். சோ அதை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. லாஸ்டா வந்து சப்மிட் பண்ணிடுங்க. சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் வெரிஃபிகேஷன் வந்து பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான் வந்து கான்செப்ட். சோ இதுதான் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸா வந்து இருக்கு. சோ இது எல்லாமே நான் சிம்பிளா சொல்லிட்டேன். இது அந்த அளவுக்கு சிம்பிளா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் டவுட் தான். உங்களுக்கு வந்து காம்ப்ளிகேட்டடா தான் வந்து இருக்கும் பண்ணும்போது. சரி ஓகே, அடுத்த ஸ்டெப் உள்ள போலாம். ஓல்ட் டாக்ஸ் ரெஜிமேவா நியூ டாக்ஸ் ரெஜிமேவா எதை வந்து சூஸ் பண்ணலாம் அப்படின்ற கேள்விக்கான பதில் வந்து யாருக்கு எது பெஸ்டா இருக்கும்னு சொல்லிட்டு இண்டிவிஜுவலா நம்ம வந்து அப்ரோச் பண்ணும்போது தான் வந்து தெரியும். ஸோ நான் பேசிக்கா என்ன எக்ஸாம்பிள்னு சொல்லி கொடுத்துறேன். நீங்களே வந்து உங்களோட ஃபினான்ஷியல்ஸ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி சூஸ் பண்ணிக்க. இல்ல அப்படின்னா சிஏ கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா அவங்க பார்த்துக்க போறாங்க. சரி ஓகே, இப்போ ஓல்ட் டாக்ஸ் ரெஜிமேக்கும் நியூ டாக்ஸ் ரெஜிமேக்கும் டிஃபரன்சியேஷன் வந்து சொல்லிடுறேன். இது வந்து பேசிக் டேர்ம்ஸ் தான். இது தனித்தனியா வந்து பார்க்கும்போது மாறும். ஸோ வந்து பேசிக்கா நான் வந்து என்னன்னு சொல்லிடுறேன். இது வந்து நியூ டாக்ஸ் ரெஜிமேல நிறைய விஷயம் வந்து அப்ளிகபிள் வந்து தரல. லைக் வந்து டிடக்ஷன்ஸ் எல்லாமே வந்து இங்க வந்து அப்ளிகபிள் ஆகாது. ஓல்ட் டாக்ஸ் ரெஜிமேல தான் வந்து அப்ளிகபிள் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த செக்ஷன் 80 அண்ட் தென் 80D எல்லாம் வந்து நம்ம பார்த்தோம்ல, அதெல்லாம் வந்து இங்க அப்ளிகபிள் கிடையாது. நியூ டாக்ஸ் ரெஜிமேல ஓல்ட் டாக்ஸ் ரெஜிமேல தான் வந்து இதெல்லாம் அப்ளிகபிள் பண்ணிக்க முடியும். ஸோ யாருக்கெல்லாம் வந்து டைரக்டா டாக்ஸ் பிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து நியூ டாக்ஸ் ரெஜிம் வந்து அப்ளிகபிள் ஆகும். அண்ட் தென் நம்ம கிட்ட நிறைய வந்து டிடக்ஷன்ஸ் வந்து இருக்கு அப்படின்னும் போது ஓல்ட் டாக்ஸ் ரெஜிம் வந்து பெட்டரா இருக்கும். ஸோ சிம்பிளா வந்து சொல்லணும் அப்படின்னா நீங்க வந்து 2.5 லேக் வந்து நீங்க டிடக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்காங்க சேலரியில இருந்து டைரக்டா பார்க்கும்போது. ஸோ 2.5 lakhs டைரக்ட் சேலரில இருந்து பிடிச்சிருக்காங்க. வேற எந்த ஒரு இன்கமும் கிடையாதுன்னு போது நீங்க வந்து நியூ டாக்ஸ் ரெஜிம் வந்து போயிடலாம். இல்ல எனக்கு வந்து அதே அமௌண்ட் வந்து டிடக்டபிளா இருக்கு, இல்ல ஒரு 5 lakh வந்து டிடக்டபிளா இருக்கு. பட் ஆனா உங்களுக்கு வந்து இந்த எல்ஐசி அண்ட் தென் பிபிஎஃப், ஹோம் லோன் இன்ட்ரெஸ்ட் அண்ட் தென் அதர் சோர்சஸ் எல்லாம் வந்து உங்ககிட்ட இருக்கு அப்படின்னும் போது நீங்க வந்து ஓல்ட் டாக்ஸ் ரெஜிம் போயிட்டு வந்து பெட்டரா வந்து இருக்கும். ஸோ இது வந்து கேஸ் டு கேஸ் வந்து மாறும். நான் பேசிக் எக்ஸாம்பிள் தான் வந்து சொல்லியிருக்கேன். இதை பொறுத்து நீங்க வந்து டிசைட் பண்ணலாமா வேணாமன்றது உங்க சினாரியோஸ் பொறுத்து தான் இருக்கு. ஸோ நீங்க டிசைட் பண்றதுக்கு முன்னாடியும் ஒரு சிஏ வந்து நீங்க கன்சல்ட் பண்ணிக்கிறது ரொம்பவே பெட்டரான ஒரு ஆப்ஷனா வந்து இருக்கும். நான் வந்து பேசிக்கா தான் வந்து சொல்லியிருக்கேன். சரி ஓகே, எல்லாமே பார்த்தாச்சு. லாஸ்டா வருவோம், சிஏ வந்து தேவையா, நானே தனியா பண்ணிக்கலாமா வேணாவா அப்படின்ற கிளாரிபிகேஷனுக்கு வருவோம். சோ சிம்பிளான ஒரு விஷயம் தான். நீங்க வந்து 3 லட்சம் ரூபாய்க்கு மேல சம்பாதிக்கிறீங்க, ஸ்டாக்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், டெப்ட்ஸ், இன்சூரன்ஸ் எல்லாம் நீங்க வந்து கட்டிட்டு வரீங்க அப்படின்னும் போது நீங்க வந்து ஐடிஆர் ஃபைலிங் வந்து கண்டிப்பா பண்ணியே ஆகணும். அண்ட் தென் நீங்க பெட்டர் வந்து ஒரு சிஏ கிட்ட வந்து கொடுத்துடலாம். இல்ல அதுக்கு கீழே வந்து சம்பாதிக்கிறீங்க, இல்ல 3 lakh per annum தான் நீங்க வந்து சம்பாதிக்கிறீங்கன்னும் போது நீங்களே வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ நீங்க ஐடிஆர் ஃபைலிங் வந்து பண்ண போறீங்க அப்படின்னா இந்த வீடியோஸ் வந்து பார்க்காம வந்து பண்ணாதீங்க. ஸோ இது வந்து ஒரு பேசிக் அவேர்னஸா வச்சுக்கோங்க. அண்ட் தென் நான் டாக்ஸ் ஃபைலிங் வந்து பண்ணணும், நான் வந்து எந்த டீமை போய் அப்ரோச் பண்றதுன்னு தெரியல, பெஸ்டான டாக்ஸ் கன்சல்டன்ட் வந்து யாருன்னு தெரியல, ஸோ அப்படின்ற மாதிரி டவுட்ஸ் இருக்கு. அண்ட் தென் நீங்களே ஃபைலிங் பண்ணி கொஞ்சம் ஃபெயிலியரா இருக்கீங்க. ஸோ ஓகே, ஸ்டெப்ஸ் வந்து நம்ம சிஏ கிட்ட கொடுத்தலாம் அப்படின்னு சொல்லி நீங்க பிளான்ல இருக்கீங்க அப்படின்னா, ஸோ இதுக்காக தான் என்ன பண்ணேன் அப்படின்னா, இப்போ நான் ஒரு கம்பெனி வந்து டைப் பண்ணிருக்கேன். ஸோ அவங்க வந்து இந்த இன்கம் டாக்ஸ் ஃபைலிங்லாம் வந்து பண்ணிப்பாங்க. ஸோ நீங்க எங்க டீமை கான்டாக்ட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கான லிங்க் வந்து எங்க டிஸ்கிரிப்ஷன் வந்து இருக்கு. அண்ட் தென் என்னோட இன்ஸ்டாகிராம் பயோலயும் வந்து இருக்கும். ஸோ அங்க வந்து செக் அவுட் பண்ணிங்க. ஸோ அங்க வந்து உங்களோட டீடைல்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்க. இந்த டீம் வந்து ஐடிஆர் ஃபைலிங் வந்து உங்களுக்காக பண்ணி கொடுத்துருவாங்க. அண்ட் தென் அவங்க உங்களை அப்ரோச் பண்ணும் போதுமே என் பேரை சொல்லி தான் அப்ரோச் பண்ணுவாங்க. ஸோ ஓவராலா இதுதான் இன்னைக்கான வீடியோவா வந்து இருக்கு. இது வரைக்கும் நீங்க ஐடிஆர் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா பண்ணிக்கங்க. ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பண்ண போறீங்க, நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு அப்படின்னா உடனே எங்க டீம் வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ அவங்க வந்து உங்களுக்காக பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல வந்து பார்ப்போம் இதே மாதிரி அவேர்னஸோட வேற என்ன வீடியோ வந்து மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. அதை வந்து மேக் பண்ணலாம். அடுத்த வீடியோல பார்ப்போம். பாய்.